ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பைக்கர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஃபுல் தெலுங்கு படம் தான். பட் வந்து தமிழில் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக சென்னைன்னு சொல்லப்படுது, கோயம்புத்தூர் சொல்லப்படுது, தமிழ் ஆட்டோ, தமிழில் வந்து நிறைய பலகைகள் வந்து காட்டப்படுது, தமிழ்லேயே வந்து நிறைய விஷயம் காட்டப்படுது. என் பாஷா படம் கூட ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி தமிழ்லேயுமே எடுக்க வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தில் வரக்கூடிய எல்லாருமே வந்துட்டு தெலுங்கு ஆக்டர்ஸ் தான். ரெண்டு பேர் வந்து தமிழ் ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க. ஓகே, இந்த படத்தை கதையை பற்றி பார்த்துலாம். சுனில் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு வந்து பைக் ரேசர். இப்போது அவருடைய பையன் வந்து வளர்ந்து வந்து நானுமே ஒரு பைக் ரேஸ் ஆக ஆசைப்படுறேன்னு சொல்லுவார். அவர் 15 வயசில் சொல்லுவார். இப்போ அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அந்த 15 வயசுலேருந்து அந்த 25 வயசு கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைனிங் கொடுப்பாரு. ரொம்ப கடுமையான ட்ரைனிங் கொடுப்பாரு. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இருக்கக்கூடாது, லவ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் ரேஸ் மாதிரி தான் உன்னுடைய மெயின் கோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டு இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி படம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கில்லாக வந்து பைக் ரேஸ் கற்றுப்பார். அவர் பெரிய வயசில் இருப்பார். அந்த கோயம்புத்தூர்லேயே அவர் தான் நம்பர் 1 பைக் ரேஸாக இருந்திருப்பார். இப்போது அவருடைய பைக் ரேசிங் ஸ்கில்லை பார்த்து அவர் அழகை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவர் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த விஷயம் எதுவுமே அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அவங்க அப்பா தெரிஞ்சால் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னா பைக் ரேசிங் மட்டும் தான் அவரோட மெயின் எய்மாக சொல்லிட்டு அவங்க வளர்த்துட்டு இருக்காரு. இப்போ கோயம்புத்தூர்லேயே நம்பர் 1 பைக் ரேஸர் கூட அவங்க பையனை வந்துட்டு அடுத்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இப்போ ஒரு பையனுடைய பைக் ரேசிங்காக ஸ்பான்சர்ஷிப் பண்ண ஒரு கம்பெனி டீலும் போட்டுட்ருக்காரு. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த 6 வருஷத்துக்கு உங்கள் பையன் எங்கள் கம்பெனியில் தான் வந்துட்டு ரேசிங் பண்ணிகிட்டு இருக்கணும், வேறு எந்த கம்பெனியும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டும் போடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிரூப் வந்திருப்பார். நிரூப் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து வந்திருப்பார் இல்லையா, அவர் தான் நடிச்சிருக்காரு. அவருக்கும் இந்த இருக்கும் சண்டை வர காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு 2 வருஷம் கிட்ட போயிட்டுருக்கும். அதில் நிறைய ரேசிங் பண்ணுவார், நிறைய காம்படிஷனில் வந்து கலந்துப்பார், நிறைய ஜெயிச்சுட்டும் இருப்பார். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட டீலிங் போட்டு அவங்க பையனுடைய ரேசிங் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். பட் அவங்க பையன் என்ன பண்ண லவ் பண்ணிட்டு இருப்பார். லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ஊர் சுற்றிட்டு இருப்பார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பொண்ணு வந்து மாசமாயிடுவாங்க. இது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாமலே இருக்கும். இப்போ மாசமான பொண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜ் பண்ணிப்பாங்க. மேரேஜ் பண்ண விஷயமே அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ 7-8 மாதம் கழிச்சு மலேசியாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்க பையனுக்கு கிடைக்கும். மலேசியாவில் வந்து ஒரு பைக் ரேசிங் நடந்துகிட்டு இருக்கும். அங்கே வந்து அவர் கலந்துப்பார். பட் அங்கே வந்து நிருப்பும் வந்துடுவார். நிருப்பு தான் இவருக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி. இப்போ இவரை வந்து எப்படி நம்ம ஜெயிச்சு ஆகணும், நான் தோத்தலாம் பரவாயில்ல, இவன் ஜெயிக்கூடாது சொல்லி நிருப்பு வந்து நினச்சிட்டு இருப்பாரு. கடுமையான ரேசிங் நடந்துட்டு இருக்கும். அந்த ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா நிருப்புடைய வண்டி வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிடும். நிருப்புடைய பைக் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். பட் அப்படி இருந்தாலுமே நான் ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு பைக் விட்டு இறங்கி ஓடாமல் ரேசிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ வந்து ஹீரோ என்ட்ரி பண்ணி அவர் காப்பாற்றிடுவார். இப்போ நிருப்பை காப்பாற்றுறதுக்காகவும் நிருப்பு வந்து அவர் வண்டியில் வந்து ஒரு டேமேஜ் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த டேமேஜ்னாலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோவால் ஜெயிக்க முடியாது. பட் ஹீரோ வந்துட்டு நிருப்பை காப்பாற்றிடுவார். இப்போ 3rd பிளேஸ் தான் வந்து ஹீரோ வந்திருப்பார். இதை எல்லாமே டிவியில் பார்த்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி குழந்தையும் பிறந்துடும். இப்போ ஹீரோ வந்து ரேசிங் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வந்துடுவார். கோயம்புத்தூர் வந்த பிறகு இப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் கூட போட்டி போட ஒருத்தனுக்கு வந்து பைக் எரிஞ்ச மாதிரி நாளைக்கு உனக்கு எரிஞ்சா நான் என்ன பண்ணுறது, நீ ஒன்றும் தனியால் கிடையாது, உனக்கு நான் இருக்கேன், நம்மள ஒரு குழந்தை இருக்குது, அந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஆகிட்டோம், நீ இந்த பைக் ரேசிங் இதோட விட்டுன்னு சொல்லிட்டு இவரை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒய்ஃப் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவருடைய கனவான அந்த பைக் ரேசிங்கை விட்டுட்டு அவங்க அப்பாவை ஏமாத்திட்டு சென்னை கிளம்பி போயிடுவார். இப்போ இந்த ஒரு கோவத்தினால அவங்க அப்பாவும் பையனை பேசிக்க மாட்டாங்க அடுத்த 6-7 வருஷத்துக்கு. இப்போ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட போட்டு அந்த அக்ரிமெண்ட் வந்து இங்கே கேன்சல் ஆகுது. இதனால அந்த கார்ப்பரேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து மிகப்பெரிய பெனால்ட்டி வந்து ஒன்று போட்டுடுறாங்க. உங்கள் பையன் வந்து ரேசிங் பண்ணாமல் போனதுனால எங்கள் கம்பெனி மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு, அதை நீங்கள் பெனால்ட்டி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேஸை ஒன்று போட்டுடுறாங்க. அடுத்த 6 வருஷத்துக்கு அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. பையன் வந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டு நல்லா ஜாலியாக தான் இருந்துட்டு இருக்காரு. 6 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க அப்பா மேலே இவ்வளோ பெரிய கேஸ் இருக்குது, இவ்வளோ பெனால்ட்டி இருக்குது, ஒரு ஏமாத்திட்டார், சீட்டர் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவங்க அப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாமே இப்போது இந்த நியூஸை கேள்விப்பட்ட ஹீரோ வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பார். நம்மளால் நம்ம அப்பாவுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு, அப்போது நம்ம தான் இறங்கி அதை சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இறங்குவார். இதுக்கப்புறமேட்டு ஹீரோ உள்ளே வந்து ரேசிங் பண்ணறா இல்லையா, அவங்க அப்பாவுடைய அந்த கெட்ட பேர் சரி பண்ணறா இல்லையா அப்படின்னு தான் படத்தோட மீதி கதை. ஒரு கதையாகவும் திரைக்கதையாகவும் நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஹீரோ வில்லன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பைக் ரேஸில் ஜெயிச்சரா தோத்தாரா இந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அந்த அப்பா பையன் பாசம் வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. இது ஒரு தெலுங்கு படம், நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத முகங்கள் அண்டு ஒரு பைக் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கிறதுனால என்னால் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியலை. அதனால இந்த படத்தை வந்து ஒரு ஆவரேஜான படமாக நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம், அதுவும் பைக் ரேசிங் சம்மந்தப்பட்ட படம் என்பதனால உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காமலும் போகலாம். அதுதான் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். பட் ஒரு கதையாகவும் திரைக்கதையாகவும் ஒரு நல்லாவே இருந்தது. அண்ட் ஒரு சாங்கில் வந்து 18+ இருந்தது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜ் படமாக இது அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து உங்களுடைய இஷ்டம் தான் இந்த படத்தை பார்க்கறதும் பார்க்காம போகிறதும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.